வரேன் முத்து மாமா. வா வா வா. வந்துட்டேன் மாமா. அட என்ன நீ அலங்காரம் பயங்கரமா இருக்கு. முதல் மரியாதைனா சும்மாவா? ரொம்ப அழகா இருக்கீங்க தங்கச்சி. நீ இந்த பட்டுச்சேல அப்படியே மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்க. முத்து மாமா, கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் கேட்கலையேன்னு. வா சாமி கும்பிட்டு போலாம். முத்து மாமா, நீ எனக்கு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய கௌரவம் மாமா. யோசிச்சு பாரு, நான் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவோ நாள் முடங்கி போய் கிடந்திருக்கேன். மறுபடியும் நீ என்கிட்ட பேசுவியான்னு நினைச்சு ஏங்கிட்டு இருந்திருக்கேன் மாமா எவ்வளவோ நாள். அப்படி இருந்த எனக்கு நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண சொல்லிருக்க முத்து மாமா. இதுக்கு என் உடம்ப செருப்பா தச்சு போட்டாலும் நன்றி தீராது முத்து மாமா. சரி, அந்த விளக்கேத்து சாமி கூட்டு போலாம். வெண்ணிலா, ஒன்றும் இல்லை, அது காற்று கடைஞ்சிருச்சு. மறுபடியும் ஏற்று. சொன்னல காத்துக்கு தான் நனைஞ்சிருச்சு. அதுக்குள்ள முகத்தை பிடிச்சிட்டு எப்படி சந்தோஷமா சாமி கும்பிடு. தங்கச்சி, என்னாச்சு? ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? திருவிழாக்கு போயிட்டு இருக்கோம். சும்மா சந்தோஷமா இருக்க வேணாமா? அண்ணனை பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்க? இல்லண்ணே, சாமி கும்பிட்டப்ப விளக்கு திடீர்னு அணைஞ்சிருச்சு. நேத்து ராத்திரியில எனக்கு தூக்கமே வரலண்ணே. கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. எனக்கு என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. படபடன்னு இருக்குண்ணே. ஐயா, என்னம்மா தங்கச்சி இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு? விளக்கு ஏதாவது காத்தடிச்சு அணைஞ்சிருக்கோம். அப்புறம் இந்த கெட்ட கெட்ட கனவுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல் மரியாதையை ஏத்துக்கு போற பாத்தியா? உன் கையில பந்தக்கால் நட்டு திருவிழாவை தொடங்கி வைக்க போற. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இதெல்லாம் நல்லபடியா நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம். அதனால இந்த கனவெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா இரு. என்ன சந்தோஷமா இருன்னா சிரிக்கணும். எங்க சிரி? இப்போதான் நீ என் தங்கச்சி வெண்ணிலா. வா.
ஏன் விளக்கு அணைஞ்சதுன்னு தெரியலையே. முத்து மாமா காத்துக்கு தான் விளக்கு அணைஞ்சதா சொல்லுது. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதான் நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். உட்காருங்கம்மா, உட்காருங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. காலையில நேரத்தோட எழுந்துட்டீங்களா? ஆமா, இப்பெல்லாம் சீக்கிரமே முழிப்பு வந்துடுது. முன்ன மாதிரி அசதி எல்லாம் இல்ல சாமி. காலையில எந்திரிச்சா உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா தான் இருக்கு. சந்தோஷம். கையை காட்டுங்கம்மா. நீங்க பரிபூரணமா குணமாயிட்டீங்கம்மா. எந்த பாகத்திலையும் எந்த குறையும் இல்லை. அப்போ நான் என் பையன் முத்தரசனுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? உங்களுக்கு பரிபூரணமா குணமாயிடுச்சுன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு போகணும்னு துடிக்கிறீங்க. அவ்வளவு பயந்துட்டீங்களா இங்க? அப்படி எல்லாம் இல்ல சாமி. இங்க இருந்த ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அனுபவம். நீங்க காண்பிச்ச அன்பையும் அக்கறையையும் என்னால மறக்கவே முடியாது. தாராளமா போயிட்டு வாங்க. உங்க குடும்பத்தோட நீங்க ஒண்ணு சேர்றதுதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். சாமி, நான் இப்போ போன் பண்ணிட்டுங்களா? இல்லம்மா, இப்ப ராகு காலம். எவ்வளவு நாளா நீங்க இங்க இருந்துட்டீங்க. திரும்பவும் வீட்டுக்கு பேசி உயிரோட இருக்கிற நல்ல தகவலை சொல்லும்போது ராகு காலத்துல சொல்ல வேண்டாம். நல்ல நேரம் வரட்டும். அந்த நேரத்துல உங்க பையன்கிட்ட நீங்க பேசுங்க. சரிங்க சாமி. சரிங்கம்மா, நான் நேரம் குறிச்சு கொடுக்குறேன். நான் வரேன். சரிங்க. சார், எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு. ஆளுங்க எல்லா இடத்துலயும் ரெடியா இருக்காங்க. அவன் இந்த பந்தக்கால ஊனாம இருக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. மாப்பிள்ள, வெண்ணிலா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தியா? இப்படி வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. வீட்டில் விளக்கணைஞ்சதும் அவசரமாக நினச்சா. கும்பத்தை தூக்கி தலையில் வச்ச உடனே சந்தோஷத்தை பாரு. ஏதோ அந்த அம்மனையே நேரில் பார்த்த மாதிரி அவள் முகத்தில் அப்படி ஒரு கலை. அவ முகத்தை பாத்தீங்களா? என்னதான் அடுக்க ஒடுக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்க முயற்சி பண்ணாலும் மாமா அவளை வீட்டுல அங்கீகரிச்சிட்டாருங்கிற அத்தனை திமிரும் அவ முகத்துல தெரியுது. அப்படியே திமிரு தாண்டவம் ஆடுது. இவளை விடவே கூடாது. இதை மட்டும் இவ பண்ணிட்டா அப்புறம் நான் இந்த ஊர்ல இருந்து பிரயோஜனமே இல்லை.
வாங்க வாங்க. ஸ்வேதா, நான் முன்னாடி போறேன். ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சு. சரி. வெண்ணிலா, வாமா. டேய், ஆரம்பிடு. ஏப்பா, நிறுத்துங்கப்பா. இத பாருங்க, வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் பொண்ணே கிடையாது. எங்கேயோ வெளியூர்ல இருந்து வந்தது. நீலாம்பரி அம்மா குடும்பம் பண்றாங்கன்னா அவங்க பரம்பரையா இந்த ஊருக்கும் கோயிலுக்கும் எவ்வளவோ பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறதால அவங்க அதை பண்ணதுல ஒரு நியாய தர்மம் இருக்கு. ஆனா இந்த வெண்ணிலா எந்த உரிமையில முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியும்? டேய், யாரா நீ? பார்த்தா இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியலையே. நான் இந்த ஊர் தான், நீ தான் வெளியூர். ஆமாங்க, இவர் சொல்றது வாஸ்தவம் தானே. வரவங்க போறவங்க எல்லாம் பண்றதுக்கு இது என்ன கோயில் காரியமா இல்ல வேற காரியமா? அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஊர்ல மழை இருக்காது, விளைச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் போயிடும், பாத்துங்க. முத்தரசு ஐயா சொல்றதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்ட முடியுமா என்ன? நாளைக்கு வேற யாரையாவது சொல்லுவாரு. அதெல்லாம் சரியா வராதுங்க. சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. சபையில சத்தம் போட்டு பேசினா நியாயமாயிடாது. வெண்ணிலா முத்தரச கட்டிக்க போற முறை. அந்த பொண்ணு இதை பண்றதுல எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. இங்க பாருங்க, வெண்ணிலா இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கு. ஏற்கனவே எத்தனையோ தடவை பஞ்சாயத்துல நல்லது கெட்டது நடந்திருக்கு. அதுல எல்லாருக்கும் வெண்ணிலா எப்பேற்பட்ட பொண்ணுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கு. அப்பேற்பட்ட பொண்ண இத பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருப்பா? எந்த உரிமையில இதை சொல்றீங்க? ஏப்பா, உரிமை இருக்கான்னு கேட்டீங்கல்ல? இப்ப அந்த பொண்ணுக்கு முழு உரிமை இருக்கு. நாங்களே சொல்லிட்டோம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரிங்க, உரிமை இருக்குன்னே வச்சுப்போம். வெண்ணிலாவை கட்டிக்க போறாரு நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல. ஆனா கட்டிக்க போற இவரு சும்மா தானே இருக்காரு. நீங்களா சொன்னா போதுமா? கட்டிக்க போறவரு அவர் உரிமையை பத்தி சொல்லணும்ல. அவரே அமைதியால இருக்காரு. அவரை சொல்ல சொல்லுங்க முதல்ல. பாத்தீங்களா, கேள்வி கேட்ட உடனே எப்படி பொட்டி பாம்பா அடங்கிட்டாருன்னு. வாயை திறந்து பதில் சொல்லுங்கய்யா.
உங்க முத்தரசு ஐயா வாயை திறக்க சொல்லுங்க. மாப்பிள்ள, வெண்ணிலா முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தியா? இப்படி வரணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. வீட்டில் விளக்கணைஞ்சதும் அவசரமாக நினச்சா. கும்பத்தை தூக்கி தலையில் வச்ச உடனே சந்தோஷத்தை பாரு. ஏன்பா அமைதியா இருக்க? எங்க பாரு முத்தரசு, நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், ஸ்வேதா வீட்டை விட்டு போனதும் பெரிய நல்லது நடந்திருக்கு. வெண்ணிலாவை நீ கட்டிக்கப்பான்னு சொன்னேன். உன் குழந்தைக்கு ஏத்தவ வெண்ணிலா தான்ப்பா. அதனால ஏற்கனவே நீ மனசுக்குள்ள முடிவெடுத்து வச்சிருக்கல, இப்ப அத ஊரறிய சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அதுவும் திருவிழா தொடங்குற சமயத்துல இந்த நல்ல விஷயத்த உன் வாயால சொல்லியா? மாப்பிள்ள, உன் மனசுல இருக்கிறத சொல்லுடா. ஏன் அமைதியா இருக்க? இதை பாரு மாப்பிள்ள, அன்னைக்கு கோவிலில் வச்சு கடைசி வேலை கணைஞ்சப்போ தண்ணிக்குள்ள இருந்து வெண்ணிலாவை வர வச்சு இவதாண்டா உன் பொண்டாட்டின்னு அந்த சாமியா காட்டி கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த கோயிலில் வச்சு அத்தனை பேர் உன்னை கேட்குறாங்க. வாயை திறந்து பேசு மாப்பிள்ள. பாவுண்டாவ வீட்டில் இருந்து எவ்வளோ ஆசையா கோவிலுக்கு வந்தா. இப்ப பாரு, எவனோ ஒருத்தன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாடா. மறுபடியும் அவ தலை நிமிந்து நிக்கணும்னா அது நீ சொல்ற அந்த வார்த்தையில தாண்டே இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தெரியணும்? இதெல்லாம் பண்றதுக்கு வெண்ணிலாக்கு உரிமை இருக்கா இல்லையா தானே தெரியணும். இருக்கு. வெண்ணிலா இதை பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா வெண்ணிலா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு.